بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: قالوا يا أبانا استغفر لنا ذنوبنا إنا كنا خاطئين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: خمس دعوات استجابوا لهن وتعبد الحاج حين يصدر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் பையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முடித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிகொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் பல நல்ல ஒழுக்க மாண்புகளை நமக்கு கற்று தந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நமக்கு மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இபாதத்து என்பது துஆ. நாம் அல்லாஹ்விடத்தில் நமக்காக துஆ செய்வது அல்லது நாம் பிறருக்காக துஆ செய்வது, இந்த நிலை மிகவும் உகந்த நிலை. குறிப்பாக நம் வீட்டு பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், வயதில் மூத்தவர்கள், பெற்றோர்கள், தாதா தாதி, நானா நாணிமார்கள், இப்படியாக அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பிறரிடத்தில் துஆ கேட்பது இருந்திருக்கிறது. வயசு மூத்தவங்கள்ட்ட பெற்றோர்கிட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றது. மார்க்க அறிஞர்களிடம், இறையச்சம் உள்ள மேன்மக்களிடம் எனக்காக துஆ செய்யுங்க, என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்க, என் குடும்பத்தாருக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்கிற பழக்கம் இருக்குது. அது உயர்ந்த பணிவை வெளிப்படுத்துகின்ற பழக்கம். இவர்கிட்ட போய் நான் என்ன துஆ செய்ய சொல்றது அப்படிங்கிறது அது ஷைத்தானிடம் உள்ள குணம். பிறரிடத்தில் துஆ சொல் கேளுங்கள் என்று எதிர்பார்ப்பது அது பண்பை பணிவை வெளிப்படுத்துகின்ற குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரிடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்டிருப்பதாகவும் செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த காலம் ஹஜ்ஜை எல்லாம் உம்ராவை எல்லாம் முடித்துவிட்டு தாயகம் திரும்புகின்ற காலம். ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்காக அங்கே போனவர்கள் இப்போது திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நபி அவர்கள் பார்வையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவங்க நமக்காக துஆ செஞ்சு அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில ஹஜ்ஜை எல்லாம் முடிச்சுட்டு வர்றவங்கள்ட்ட போய் நாம அமர்ந்து எனக்காக கொஞ்சம் துஆ செய்யுங்க, என் பிள்ளைக்காக, மனைவி மக்களுக்காக, குடும்பத்தாருக்காக, அப்படி இப்படி கேட்கிறதற்கே அது உயர்ந்த பழக்கம். இஸ்லாமிய மார்க்கம் அப்படி கற்று தந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இது குறித்து குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். பிறர்கிட்ட துஆ செய்யுங்கன்னு சொல்றது இருக்கா மார்க்கத்துல அப்படின்னா ஆமா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைக்கு ஒரு தப்பு பண்ணினாங்க. அந்த தப்பு தந்தைக்கும் தெரிந்து விட்டது. இவர்கள் மனம் திருந்துகிறார்கள். திருந்தும் பொழுது தன்னுடைய அத்தா யாரு, சாதாரணமான ஆள் அல்ல, ஒரு இறை தூதர், தம்மை பெற்றெடுத்த வயது மூத்தவர், நல்ல அனுபவசாலி, இறையச்சம் உள்ளவர், பல வகையான தராதரம் அவரிடத்துல இருப்பதால் அந்த குழந்தைங்க போய் அந்த பிள்ளைங்க போய் கேட்டாங்க, காலு யா அபானஸ்தக்ஃபிர் லனா, நாங்க பாவம் பண்ணிட்டோம் எங்க தந்தையே, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட
நீங்க துவா செய்ய. துனூபனா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, இன்னா குன்னா காஃபியின் நாங்க இந்த பாவத்தை எல்லாம் பண்ணிட்டோம், எங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும், அதுக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு தன்னுடைய தந்தை இடத்துல, ஒரு இறை தூதராக இருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவர் பிள்ளைகள் கேட்டதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அப்படின்னா பிறர்கிட்ட துவா செய்யுங்கன்னு கேட்கிறது குர்ஆனுடைய வழிமுறை நாம விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹம்ஸு தஅவாத்தின் யுஸ்தஜாபு லஹுன்ன. உலகத்தில் 5 சாரார் இருக்கிறார்கள், 5 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் துவாவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது, அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். அதில் ஒரு சாரார் யாருன்னு கேட்டா, தஅவத்துல் ஹாஜி ஹீன யஸ்துரு. ஹஜ்ஜை எல்லாம் முடித்துவிட்டு அவர்களுடைய இருப்பிடம் நுழைவதற்கு முன்பு நீங்கள் அவரிடத்தில் துவா செய்ய சொல்லுங்கள், அவர்கள் துவா கபூலாகும். எப்படி? ஹஜ்ஜை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் தஞ்சம் அடைகிறதுக்குள்ள, அவங்க வீட்டுக்குள்ள போய் நுழையிறதுக்குள்ள அவங்க யாருக்காக எதற்காக நற்காரியங்களுக்கு துவா செஞ்சாலும் அவங்க துவா கபூல் ஆகும். அவங்கள்ட்ட போய் நீங்க துவாவை கேட்டு வாங்கிக்கங்க அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நபி அவர்களுடைய வரலாறுல நபிட்ட பல பேர் துவா செய்ய சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, அதன் பரக்கத்தை கேட்டவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடிச்சி கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அபூபக்கர் குடும்பத்துல அவங்க தான் முதல்ல ஈமான்தாரி, அவங்க தான் முதல்ல கலிமா சொன்னாங்க. ஆனா அவங்க அம்மா அவங்க அத்தாலாம் அப்ப கலிமா சொல்லல. அப்ப நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போய் தன்னுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டே போயிட்டாங்க, அழைச்சிக்கிட்டே போய், யா ரசூலுல்லாஹ் இது எங்க அம்மா, அந்த முபாரக்கு நீங்கள் பரக்கத்து பொருந்தியவர்கள், ஃபதுஊஹா இலல்லாஹ் முதல்ல அல்லாஹ்வின் பக்கம் இவர்களை நீங்க முதல்ல கூப்பிடுங்க, இஸ்லாத்தின் பக்கம் நீங்க கூப்பிடுங்க, நான் மயம் கூப்பிடுறது இருக்கட்டும், நீங்க இறை தூதர் பரக்கத்து பொருந்தியவர், நீங்க முதல்ல கலிமா சொல்லுமா, இஸ்லாத்துக்கு வந்துருமா, அல்லாஹ் ஓதுரை கொள்கை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு நீங்க முதல்ல இஸ்லாத்தின் பக்கம் எங்க அம்மாவை நீங்க கூப்பிடுங்க. அடுத்து அவங்க சொல்றாங்க, வதுல்லாஹ லஹா, இந்த அம்மா ஹிதாயத்து பெற வேண்டும் என்பதற்காக எங்க அம்மாவுக்காக நீங்க இருகரம் ஏந்தி துவா செய்யுங்க அப்படின்னு அபூபக்கர் கேட்டான். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் தாயாருக்காக கையை ஏந்தி துவா செஞ்சாங்க. அந்த அம்மாவை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அந்த அம்மா உடனே கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹ்விட்ட கலிமா சொல்லி முஸ்லிம் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துவா அவ்வளவு பவர்ஃபுல்லானது. ரசூலுல்லாஹ்வின் வழி வந்தவர்கள் துவா அவ்வளவு பவர்ஃபுல்லான துவா. அதனாலதான் வயசு மூத்தாட்ட, ஆலிம்கிட்ட, பெற்றோர்கிட்ட, ஆசிரியர்கள்ட்ட இவங்கள்ட்டலாம் துவா செய்யுங்கன்னு கேட்கறது, வேணும்னு சொல்றது, அந்த துவா அவங்க சொல்லும் பொழுது ஆமீன் சொல்றது, இது எல்லாம் மார்க்கம் கற்றுத்தந்த வழிமுறை அப்படின்னு பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பணிவிடை செய்யறதுக்காக ஒரு சின்ன பிள்ளை வந்தார், 10 வயசு பிள்ளை. அனுசுரலியெல்லாம் 10 வயசுல வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வேலைக்கு சென்றார், ரசூலுல்லாஹ்க்கு வேலை செய்யறதுக்காக. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது அவருக்கு வயசு 20. அப்போ அவங்க அம்மா நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, சின்ன பிள்ளை தன் மகனையும் பிடிச்சுக்கிட்டு போனாங்க. யா ரசூலுல்லாஹ், காதிமுக்கு அனசு உங்களுடைய பணியாளராக இருக்கிறாரு, உதுல்லாஹ லஹு, அவருக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அனசுரலியல்லாஹு அம்மா கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, என் மகனுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி, அல்லாஹ்ம அக்ஸிர் மாலஹு வலதுஹு, இறைவா அனசுக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுப்பாயாக. அனசுக்கு சின்ன பிள்ளையா இருக்காரு, அப்ப கேட்கிற துவா, அனசுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடு, பணக்காரன் ஆக்கிடு, அனசுக்கு நிறைய குழந்தை குட்டியை கொடு, நிறைய குழந்தை கிடைக்கட்டும் இருக்கு அப்படின்னு சின்ன பிள்ளையா இருக்கும் போது துவா செஞ்சான். அடுத்து கேட்டாங்க, யாரெல்லாம் நீ எதையெல்லாம் அவருக்கு நலவுன்னு கொடுப்பாயோ அதுல எல்லாத்துலயும் பரக்கத்து செஞ்சிருக்கு. அது என்ன பொருளாதாரம், குழந்தை குட்டி, எல்லாத்துலயும் பரக்கத்து செய். அனசுக்கு நீ எதையெல்லாம் கொடுப்பியோ நல்லதுன்னு சொல்லி எல்லாத்துலயும் பரக்கத்து செய் அப்படின்ட்டு அனுசரலியானுடைய அந்த பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. அதற்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுங்களா? சஹாபாக்கள்லயே நிறைய குழந்தை பெற்றவர் அனுசரலியானு தான். சஹாபாக்கள்லயே
நிறைய குழந்தை பெற்றோரும் அனுசுகளிலானதான். அனுசுகளா வீட்டுக்குள்ள எத்தனை பேருந்துங்களா இருந்தாங்க? தான் பெத்த பிள்ளை பேர பிள்ளை எல்லாம் சேர்த்து ஒரு வீட்டுக்குள்ள 120 பேர். எப்படி? ஒரு வீட்டுக்குள்ள 120 பேர். அப்படின்னா யோசிங்க, ஒருவேளை சோறாக்கணும்னா விருந்து வைக்கணுங்கிற மாதிரி. அவங்க வீட்டுல எப்பயுமே விருந்து நடக்கிற மாதிரி சமையல் தட்டால் புட்டால் தான் இருக்கும். இது குழந்தைகள் நிலை. அனுசுகளினானுக்கு பசராவுல, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் பகுதியில ஒரு ஊர் பசரா, அந்த ஊர்ல ஒரு தோட்டம் இருந்துச்சு, பேரிச்சம்பழ தோட்டம். பேரிச்சம்பழ தோட்டம் பொதுவாகவே வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகசூல் தரும் இல்லையா? இன்னைக்கும் அப்படிதான். வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல மகசூல் தரும். அந்த மகசூல் தர நேரம் எது தெரியுங்களா? நல்ல வெயில் காலத்துல நிறைய பேரிச்சம்பழம் விளைச்சல உருவாகும். ஆனா அனுசுகளிலானுடைய தோட்டத்துல மட்டும் 2 முறை மகசூல் எடுப்பாங்க. வருஷத்துக்கு எல்லா தோட்டத்திலையும் ஒரு முறை கிடைக்கிற விளைச்சல் அனுசுகளிலான தோட்டத்துல மட்டும் 2 முறை வருஷத்துக்கு கிடைக்குமா? இது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துஆ செஞ்சதுடைய பரக்கத். அனுசுகளிலான எத்தனை வயசு வரை வாழ்ந்தாரு? கிட்டத்தட்ட 100 வயசு வரை வாழ்ந்தாருங்க. அனுசுகளிலான சின்ன பிள்ளைல ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா துஆ, அந்த துஆ கபூல் ஆகிட்டாங்களா? வயதோ நீளம், ஆனா அந்த வயது நீளத்துல அவர் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அப்படி இப்படிலாம் இல்ல, திடகாத்திரத்தோட வாழ்ந்தாங்க அனுசுகளிலான். மௌத்தா போற வரைக்கும் திடகாத்திரத்தோட வாழ்ந்தாங்க அனுசுகளிலான். நிறைய குழந்தை குட்டிங்க அவங்களுக்கு. அவங்க கையால பல பேர பிள்ளைகளை மௌத்த அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். எப்படி? அவங்க கையால பல பேர பிள்ளைகளை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேர பிள்ளைங்களுக்கு வயசு கம்மி, இவங்க வயசு அதிகம். இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு அனுசுகளிலானுக்கு? ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு சின்ன துவா. இந்த மாதிரி பிறர் செய்கிற துவா சில நேரங்கள்ல நமக்கு நல்ல பலனை தரும். நல்ல நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டான பலனை தரும். அதாவது புகாரில எப்படி ஒரு நபிமொழி வருது, அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை எங்க தகப்பனாரு விருந்து சாப்பிட கூப்பிட்டாங்க. ரசூல்லா வந்தாங்க, சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்க அத்தா சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், நீங்க எங்களுக்கு பரக்கத்துக்காக துவா செய்யுங்க, எங்க வீட்டுல பரக்கத்து கிடைக்க நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், இறைவா இவர்களுக்கு நீ வழங்குகின்ற ரிஸ்குகளில் பரக்கத்தை செய். வக்ஃபிர் லஹும், இவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு. வர்ஹம்ஹும், இவர்களுக்கு நீ மேலும் அருள்வளத்தை அள்ளி கொடு, அவர்களுக்கு நீ அருள்வளம் புரிவாயாக அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட பிறகு யாராவது நமக்கு விருந்து தந்தா, அந்த விருந்து வெளியாளா இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஏன் நம்ம வீட்டுல சாப்பிட்டா கூட இப்படி துவா செய்யலாம், தப்பு கிடையாது. என் மனைவி ஆக்கினதை நான் சாப்பிட்டாலும் துவா செய்யலாம், தப்பு கிடையாது. என் தாயார் ஆக்கி தந்தது, என் அக்கா தங்கச்சி ஆக்கி தந்தது, சாப்பிட்ட பிறகு இப்படி துவா செய்யலாமான்னு கேட்டா தாராளமா துவா செய்யலாம். அந்த துவா அல்லாஹ் தஆலா கபூலாக்க ஏற்றுக்கொள்ள போதுமானவன். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். ஒரு சின்ன துவா. இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி நம்ம துவா ஓதும் பொழுது நம்ம வீட்டுல எல்லா நேரமும் பரக்கத்து இருக்கும், மக்ஃபிரத் இருக்கும், ரஹ்மத் இருக்கும், எல்லா வகையான அருள் வங்களும் நம்ம வீட்டுல பெர்மனண்டா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துவாவை சொன்னாலும் அதுல ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பான். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் மௌத்தா போகிற மாதிரி அவர் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. உடனே அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், நாம இனிமே பொழைக்க போற மாதிரி தெரியல, நிறைய திரண்ட சொத்து இருக்கு, பெரிய பணக்காரர், நிறைய பல கோடியில சொத்து வச்சிருக்காரு. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு. எப்படி? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் நலம் விசாரிக்க வந்தாங்க. நலம் விசாரிக்க வரும்போது அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நான் இனிமே பொழைக்கிற மாதிரி தெரியல, உடம்பு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, நான் பெரிய பணக்காரனா இருக்கிறேன், நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கிறதுனால இந்த சொத்து பத்தத்துல கொஞ்சோண்டு என் பொம்பளை பிள்ளைக்கு விட்டுட்டு மற்றதையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போய் அல்லாஹ் ரசூலுக்காக செலவு செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொத்தை கூட மார்க்கத்துக்கு அள்ளி கொடுக்க தயாராயிட்டாரு. அதுல இருந்து குறிப்பிட்ட தொகையை ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்டாங்கன்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, ஏன் இவ்வளவு பயப்படுற, மௌத்தா பேர் வேண்டாம், மௌத்தா பேர் வேண்டி இப்பதான் அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு இருக்கியா, இல்லப்பா உனக்கு இன்னும் ஆயுள் நல்லா தருவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன், இறைவா சஅதுக்கு நீ நிவாரணத்தை கொடு அப்படின்னு கேட்டாங்க.
நல்ல மௌத்த கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி கேட்கிறாங்க? முதல்ல இவருக்கு இருந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்டாங்க. அந்த ஒரு அறவரி துவா, அந்த அறவரி துவா அதன் பிறகு பல ஆண்டுகள் வாழ்ந்தாருன்னு பாக்குறோம். அவர் உடம்பு டேமேஜ்னு அவர் முடிவு பண்ணாரு. ரசூலுல்லாஹ்வுடைய துவா அங்க வந்து சேர்ந்துச்சு. அதன் மூலமாக அவருடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்பட்டு போயிடுச்சு, நோய் விலகிடுச்சு. அதன் பிறகு நீண்ட காலம் எல்லாம் வாழ்ந்தாரு, வச்சாரு. அவருடைய வரலாறு பல போர்கள்ல கலந்துகிட்டாரு. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி நீண்ட செழிப்பா வாழ்ந்தாருங்கிறதெல்லாம் வரலாறு உண்டு. இந்த மாதிரி பிறருடைய துவா சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்நாள ஆயுளை நீளமாக்கலாம், நம்முடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தலாம், நாம் நினைக்காததை எல்லாம் அந்த அருள்வளத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம், நம்முடைய ஹிதாயத்து பிடிப்போடு இருக்க பிறர் துவா காரணமாக இருக்கலாம். அப்படிங்கிறத நிறைய வரலாறு உண்டு. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்ல, நபி வழிவந்த நல்லவர்கள் பலருக்கும் இப்படி பொருந்தும். சல்த் இப்னு பிஸ்தாமி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய மார்க்க நிபுணர், மார்க்க சட்ட மேதை. அவருக்கு கண்ணுக்குள்ள தண்ணி இறங்கி இறங்கி, அதாவது அவருடைய கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா போய் முழுசா பார்வை போயிடுச்சு. முழுசா பார்வை. அவரிடத்தில் மண்டியிட்டு பாடம் கற்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள். அந்த மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்க ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடிய பக்குவம் அதெல்லாம் வேற யாருக்கும் வரும், எங்க ஆசிரியருக்கு இப்ப கண்ணு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு அந்த மாணவர்கள், அவரை சார்ந்த அவர் மீது அக்கறை உள்ளவர்கள்லாம் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு ஒரு இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய ஆசிரியருக்காக பார்வை மீண்டும் வருவதற்காக கையை எதி துவா செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த துவாவுடைய பரக்கத்து என்ன தெரியுங்களா? சூரியன் மறைவதற்கு சற்று முன்னாடி பள்ளிக்குள் அமர்ந்திருந்த சல்த் இப்னு பிஸ்தாமி ரஹிமஹுல்லாஹ் ஓங்கி ஒரு தும்மல் வந்துச்சு. ஓங்கி தும்புனாங்க. தும்முன உடனே பழையபடி பார்வை வந்துருச்சு. பழையபடி பார்வை வந்துருச்சு. பிறகு துவா நம்முடைய உடல்ல போய் எவ்வளவு மாற்றங்களை உருவாக்கும் தெரியுங்களா? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இவன் துவா செஞ்சு என்ன போகுது, அவன் துவா செஞ்சு என்ன போகுது, இந்த பெருசு துவா பண்ணி என்ன போகுது, இந்த ஆரிஞ்சா துவா பண்ணி என்ன போகுது, இந்த அம்மா இந்த அத்தா துவா பண்ணி, இந்த கிழடங்களுக்கு துவா பண்ணி என்ன போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் அவங்கள சாதாரணமா நினைக்கிறோம். இல்ல, அந்த கிழவன் கிழவியோட துவா சில நேரத்துல பவர்ஃபுல்லா இருக்கலாம். அந்த பெற்றோரின் துவா, அந்த ஆசிரியரின் துவா, அல்லது அந்த ஆலிம்களின் துவா, இப்படி பிறர் துவா சில நேரங்கள்ல நமக்கு சரியா பல வகையான பலங்களை தரும் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது. நாம தான் அடுத்தடுத்த துவா கேட்கிறோமே, ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை பிறர் துவா கேட்டிருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்ரா போறதுக்காக பயணம் சொல்லி வந்தாங்க. அபூதாவுது, திருமிதி, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மது எல்லா நூல்லையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. உமர் நான் நேரா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, நான் உம்ராவுக்கு போலாம்னு இருக்கேன், எனக்கு நீங்க வந்து உத்தரவு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அதாவது ஐ உஹய்ய அஷ்ரிக்னா ஃபீ துஆஇ, உமர் நீங்க உம்ராவுக்கு போறீங்களா? போகும்போது அந்த துவாவுல நம்மளை எல்லாம் மறந்துடாதீங்க, எனக்கும் துவா செய்யுங்க. வலா தன்சானா, நம்மளை மறந்துடாத, நம்மளுக்காக உம்ராவுல போய் நீ துவா செய்யின்னு சொன்னா. யாரு? ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில ஒரு முறை கேட்டிருக்காங்க, அடுத்தவங்கள்ட்ட துவா செய்யின்னு சொல்லி. அது உமர் ரலியல்லாஹு மட்டும்தான், வேற யார்ட்டையும் கேட்டதே இல்லை, வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் கேட்டதில்லை. எனக்கா துவா செய்யி அப்படி யார்ட்டையாவது எங்கேயாவது கேட்டிருக்காங்களான்னு வரலாற பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. உம்ராவுக்கு போகும்பொழுது உமர் ரலியல்லாஹு பயணம் சொல்லி வர அங்க கேட்டாங்க துவா, உமர் நீ எனக்காக துவா செய்ப்பா, மறந்துடாதப்பான்னாங்க. அதை உமர் ரலியல்லாஹு சொல்றாரு, என் வாழ்நாளில் மிகப்பெரிய பொக்கிஷமான நாள் அதுதான் அப்படிங்கிறார். ஏன்னா தன்னுடைய இறை தூதரை ஏற்ற துவா கேட்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வே துவா கேட்டிருக்கிறாங்க. பிறரிடத்தில் தன்னுடைய தரஜாவில் உமர் ரலியல்லாஹு குறைவுதான். ரசூலுல்லாஹ்வை பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹு மிக மிக குறைவானவர்கள் தான். ஆனாலும் கூட தனக்கு கீழே இருப்பவர் ஒரு புனித பயணத்தை மேற்கொள்கிறார் என்றால் அவர் பவர்ஃபுல்லான துவாவுக்கு உரியவர். அவருடைய துவாவை கேட்கிறது தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு துவா செய்யுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது பாக்குறோமா இல்லையா? அப்ப நாம யார்கிட்ட வேண்டாலும் துவா செய்யுங்கன்னு சொல்லலாம். அந்த துவா கபூலாகுவதற்கு சாத்தியக்கூறு நிறைய உண்டு அப்படிங்கிறதை நாம பார்க்கிறோம். இந்த காலம், அதாவது பலரும் ஹஜ்ஜு உம்ராவை எல்லாம் முடிச்சிட்டு வர்ற காலம். நம்மை விட வசதி குறைவானவர் இந்த வருஷம் ஹஜ்ஜு பண்ணியிருக்கலாம், நம்மளை விட வயசு குறைவானவர் ஹஜ்ஜு பண்ணியிருக்கலாம், நம்மளை விட மார்க்க அறிவில் குறைவானவர்கள் ஹஜ்ஜு பண்ணியிருக்கலாம். நாம இங்க போய் பிரிஸ்டீஜ் எல்லாம் பார்க்க கூடாது.
நான் மிகப்பெரிய ஆளி, நான் மிகப்பெரிய பணக்காரன், நான் எவ்வளவு ஹஜ்ஜு பண்ணியிருக்கேன், நான் வயசு மூத்த ஆளு, நான் போய் இந்த ஆள்கிட்ட போய் துவா சொல்லுன்னு கேட்கறதா வைக்கிறதா அப்படிலாம் நினைக்க கூடாது. ரசூலுல்லாவோட உலகத்துல பெரிய ஆளு யாருமே கிடையாது. ரசூலுல்லாவை விட மார்க்க அறிவு நிறைந்தவர்கள் யாருமே கிடையாது. ரசூலுல்லாவை விட அவர்கள் செல்வந்தர் யாருமே சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய செல்வந்தராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருந்தார்கள் என்று குர்ஆனே பதிவு செய்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது துவா செய்யுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப நாம இந்த காலத்துல நம்ம சொந்தம் பந்தம் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹஜ்ஜ முடிஞ்சிட்டு வர்றாங்கன்னு சொன்னா நாம முடிஞ்ச வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கே போய் முசாபா முஆனகா பண்ணி எனக்காக கொஞ்சம் துவா செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள துவா செய்ய வைக்கிறது நல்ல பண்பை. கிராமத்துல ஒரு காலத்துல இப்படி இருந்துச்சு. இன்னைக்கு கிராமத்திலே அந்த நல்ல பழக்கம் எல்லாம் காணாம போச்சுன்னு வைங்களேன். கிராமத்துல எல்லாம் நடக்கும்னு கேட்டா ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி அவர் பள்ளிவாசலுக்குள்ள வந்து நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறேன்னு சொல்லுவார். அப்ப அவர் துவா செஞ்சு பல பேர் ஆமேன்னு சொல்லுவாங்க. அப்படி பிறப்படும் பொழுது அதே போல பிளைட்டை விட்டு இறங்கி அல்லது கப்பலை விட்டு இறங்கி தான் ஊருக்குள்ள வந்தோம் நேரா வீட்டுக்கு போக மாட்டார். அந்த ஹாஜி நேரா பள்ளிவாசலுக்கு போயிடுவார். இவர் இந்த நேரத்துல வரப்போறாருன்னு சொல்லி மைக்ல அதுக்கு முன்னாடியே அறிவிச்சிருவாங்க. அப்ப நேரா பள்ளிவாசலுக்கு வருவார். பள்ளிவாசலுக்கு வந்து மக்களுக்கு மத்தியில இவர் கையை ஏந்தி துவா செய்ய பல பேர் ஆமீன்னு சொல்லி அவர் கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஜம்சம் தண்ணி பேரிச்சம்பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு முசாபா முஆனகா பண்ணி அதன் பிறகு பைத்தெல்லாம் ஓதி அவரை பத்திரமா அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுற பழக்கம் கிராமத்துல ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கிராமத்திலே அந்த நல்ல பழக்கம் எல்லாம் இல்லை. இது எல்லாம் ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுத்த பழக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழிகள் கத்துக் கொடுத்த பழக்கம். இது எல்லாம் இன்னைக்கு அது வேணாம் இது வேணாம் அந்த ஹதீஸ் அப்படி இந்த ஹதீஸ் இப்படின்னு தேவையில்லாத அமலை எல்லாம், அதாவது தேவையில்லாத சிந்தனையை போட்டு அமலை எல்லாம் வீணடிச்சுட்டாங்க. அமலெல்லாம் இன்னைக்கு இல்லாக்கி யார்கிட்ட யாரும் பேசிக்கிறது இல்ல, துவா செய்யறது இல்ல, சொல்ற பயணமே பெருசா யாருக்கும் சொல்றது இல்லையே. ஹஜ்ஜுக்கு போறேன்னு யாரும் சொல்றது இல்ல, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு யாரும் சொல்றது இல்ல. இது எல்லாம் ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுத்திருக்காங்க இப்படிதான் வேணும்ட்டு. முஸ்லிமில இப்படி ஒரு நபிமொழி வருத. சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா ரஹிமஹுல்லாஹ் அவர் நேரா என்ன பண்றாரு, அதாவது நீண்ட தூரம் பயணம் பண்ணி தன்னுடைய மாமனார் வீடு சிரியாவுல இருந்துச்சு. யாரு மாமனார்னு கேட்டா அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா, மிகப்பெரிய சட்ட நிபுணர், பெரிய பணக்காரர், ரசூலுல்லாஹ்வுக்காக நிறைய தியாகம் செய்தவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுல இருக்கிறாங்க. அப்ப அவர் மருமக நேரா வீட்டுக்கு வந்தார். நேரா வீட்டுக்கு வந்து எங்க மாமனார் எங்கன்னு கேட்க அவர் வெளியே போயிருக்காருப்பா அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லிட்டு அந்த வந்த எதுக்கு மருமைய வந்திருக்காருன்னு விளங்கிக்கிட்டு அந்த மாமியார் அம்மா கேட்டாங்க, அத்துரீதுல் ஹாஜ்ஜல் ஆம், இந்த வருஷத்துல நீ ஹஜ்ஜுக்கு போறியாமே அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா ஹஜ்ஜுக்கு நான் போறேன், உங்கள்கிட்ட எல்லாம் பயணம் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். மாமனார்ட்ட மாமியார் உங்கள்கிட்ட எல்லாத்திலையும் சொந்த பந்தத்திட்டெல்லாம் நான் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக பயணம் சொல்லலாம்னு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு போறப்பா உன்னுடைய துவா கபூல் ஆகும், அதனால நற்காரியங்களில் எங்களுக்காக துவா செய்யப்பா அப்படின்னு தன் மருமகன்ட்ட நம்ம சொல்லி விட்டான். முஸ்லிமில நபிமொழி இருக்க, முஸ்லிம்ல நபிமொழி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்க. மாமியாரும் மருமகன்ட்ட சொல்றாங்க, எங்க எல்லாத்துக்கும் நற்காரியத்திற்காக நீ துவா செய்யப்பா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு யார் தன் சகோதரன் இல்லாவிட்டாலும் துவா செய்வானோ அந்த துவா வேகமாக கபூலாகும். தன் சகோதரன் பக்கத்துல இல்ல இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவனுக்காக மறைவுல இருந்து துவா செஞ்சா அந்த துவா உடனடியாக வேகமாக கபூலியத்தை பெறும் என்று, அதாவது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி அவங்க இந்த நபிமொழியை மருமகன்ட்ட சொல்லி அந்த துவாவுடைய பவர்ஃபுல்லான தன்மையை எடுத்து சொல்லி மருமகன்ட்ட துவா செய்யி அப்படின்னு சொல்லி விடுறாங்களே. அப்போ நிறைய துவாவை கேட்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல் ஹாஜ் வல் உம்மாரு வஃதுல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போனவங்க உம்ராவுக்கு போனவங்க அவங்க யாருன்னு கேட்டா வஃதுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்கள் அப்படிங்கிறாங்க. இறை தூதர் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதுக்குழு. வஃதுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களாக அவர்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அஜாபஹும், அவங்க துவா செஞ்சா அந்த துவா உடனே கபூலாம். இந்த அஜாபஹும், அவங்க எதை நல்லது என்று துவா செய்வார்களோ அது உடனடியாக கபூலாகும். வ இன் இஸ்தக்ஃபரூஹும் மக்ஃபர லஹும், அவர்கள் பாவ மன்னிப்பு பிறருக்காக தேடினால் அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி
துவா நல்லது கொடுன்னு கேட்டா அல்லாஹ் தருவான். அவர் கேட்டதுனால அல்லாஹ் தருவான். இறைவா இவரை மன்னிச்சிருன்னு சொன்னா இவர் அல்லாஹ் மன்னிப்பான். அந்த இடத்துல இவர் இருக்கிறார். ரொம்ப சக்தி வாய்ந்த துவா அவர் இடத்தில் தரப்பட்டு இருக்கிறது. அப்ப ஹஜ்ஜ உம்ராவை எல்லாம் முடிச்சிட்டு வர்றவங்கள்ட்ட நாம கையை பிடிச்சு துவா செய்யுங்கன்னு சொல்றது, அவங்க நமக்காக துவா செய்யறது, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட, நம் தேவைகள் நிறைவேற, இப்படியாக அவர்களிடத்தில் நாம் துவாவை கேட்க கேட்க அவர்கள் அப்படி ஒரு துவாவை செய்யும் பொழுது அந்த துவா உடனடியாக கபூலியத்தை பெறுகிறது, அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெறுகிறது என்பதாக நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்னு மாஜா, பைஹகி எல்லா நூல்களிலும் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தர் ஹஜ் உம்ராவை முடிச்சிட்டு வர்றாருன்னா அவற்றை போய் நடந்துக்கிற முறையை நபிமொழிகள் நிறைய எப்படி விவரிக்கிறது. இதா லகீத்துல் ஹாஜ்ஜ ஃபஸல்லிம் அலைஹி. ஒருத்தர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வர்றாருன்னா நீ முதல்ல முந்திக்கிட்டு போய் அவருக்கு சலாம் சொல்லு. எப்படி அவர் சலாம் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்காத, நீ முந்திக்கிட்டு போய் முதல்ல நீ அவருக்கு சலாம் சொல்லு. சலாம் சொன்ன பிறகு அவர் இடத்துல நீ முசாபஹா செய்ய அப்படின்னு சொல்றான். முசாபஹா செய், கைய புடிச்சு அவற்றை கைய புடிச்சு நீ முதல்ல அவற்றை முசாபஹா செய். அடுத்து அவற்றை நீ எப்படி கேட்கணும், ஒவ்வொரு அவற்றை நீ கேளுப்பா. எப்படி கேட்க, அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி, தம்பி, அண்ணே, மாமா, மச்சான், நீங்க என் பாவம் மன்னிக்கப்படுத்துவாச்சுங்க அப்படின்னு கேட்கணுமா. பாவம் மன்னிக்கப்பட துவாச்சுங்க அவற்றை கேட்கணும். அவர் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி என்ன காரணம் கேட்டா, அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமானவராக வருகிறார். பரிசுத்தமானவராக அவர் உங்களிடத்திலே வருகிறார். அவர் துவா செஞ்சாரா உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்ப ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வந்தவர்கிட்ட நாம கேட்க வேண்டியது துவா மட்டும்தான். தஸ்மணி வாங்கிட்டு வந்தியா, அந்த 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 அபா வாங்கிட்டு வந்தியா, முசல்லா வாங்கிட்டு வந்தியா, அத்தர் இருந்தா கொடு அப்படின்ட்டு உலகளாவிய பொருள்கள் கேட்கறது அவ்வளவு சிறப்பல்ல. அப்படியே அவர் தராட்டாலும் தப்பும் இல்லை. அவர் அந்த நோக்கத்திற்காக அவர் போகல இல்லையா. அப்போ கொடுக்கல, நான் கஞ்ச பையன் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கான், இவ்வளவு காசை செலவழிச்சிருக்கான், இது ஒரு தஸ்மமணி கூட தர மாட்டான் கஞ்ச பையன் அப்படின்னு திட்டக்கூடாது. அது புறம் பேசுறதுன்னு அர்த்தம். அவர் ஜம்சம் தண்ணி தண்டா வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஜம்சம் தண்ணின்னு அவற்றை கேட்கக்கூடாது, பேரிச்சம்பழம் அவற்றை கேட்கக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாதுங்க. துவாவை மட்டும்தான் கேட்கணும். உலகளாவிய எந்த பொருளையும் ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்தவர்களிடத்தில், உம்ராவை முடித்து விட்டு வந்தவர்களிடத்தில் எதையும் கேட்கக்கூடாது. கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு துவா. அந்த துவாவும் கூட அது இதுன்னு வேண்டாம், என் பாவத்தை மன்னிக்கணும் அல்லாஹ், அதுக்கு துவா செய்வான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் பிளைட்டை விட்டு இறங்கி வரும்போது இன்னைக்கும் சில பேர் இடத்தில் பார்க்கலாம், அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் விட்டு இறங்கி வந்தவனே சொந்த பந்தம் எல்லாம் வந்திருப்பாங்க, அந்த இடத்துல வச்சே துவா செய்யற. அப்படியெல்லாம் சில பேர்கிட்ட அல்ல அந்த சிந்தனையை தந்திருக்காங்க. அந்த இடத்துலயே வச்சு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ட்ரெயினோ பஸ்ஸோ காரோ ஏறதுக்கு முன்னாடி அந்த பிளைட்டை விட்டு வெளியே வந்தவனே சொந்த பந்தம் எல்லாம் வந்திருக்கா, பரவாயில்ல நில்லுங்க நான் துவா செய்யறேன் அப்படின்னு துவா செய்யறா பாருங்க. அது உயர்ந்த பண்பு. அந்த துவா கிடைக்கிறது பாக்கியம். அதனாலதான் ஹஜ் உம்ரா முடிச்சுட்டு வர்ற ஆள் நோக்கி நாம ஓடணுமே தவிர அவர் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்களா இல்லையா, இதையெல்லாம் நாம் உள்வாங்கி அமல் செய்ய ஆசைப்படணும். அப்ப ஹஜ் உம்ராவை இப்படி எல்லாம் நாம செய்யும் பொழுது நமக்கு உள்ள என்ன தெரியுங்களா வரும், நாமளும் ஹஜ் பண்ணணும் என்ன வந்துடும் தானா, நாமளும் ஹஜ் செய்யணும், நாமளும் உம்ரா செய்யணும் அப்படிங்கிற என்ன வரும். அதாவது தபுரானில இப்படி ஒரு நபிமொழி இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5 வருடத்துக்கு ஒரு முறை அல்லாஹ்வை காபாவில் வந்து சந்திக்காதவன் அவ்வளவு சிறந்தவன் அல்ல, அவ்வளவு சிறந்தவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஹஜ் பண்ணிட்ட போதும் அப்படின்னு நினைக்காதேங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹஜ் பண்ணிட்டேன் போதும் நினைக்காத. உன்கிட்ட செல்வம் இருக்கா இல்லையா, உன்கிட்ட போகிற வர்றதுக்கு அளவுக்கு உடம்பு தாக்கத்து இருக்கா இல்லையா, அப்ப முடிஞ்ச வர 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஹஜ் பண்ணிட்டு வாங்குறாங்க. ஒரு முறை பண்ணாதானே பரல, அதுக்கப்புறம் நஃபுல் தானே அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஏன் இதையெல்லாம் சொல்லணும். உமர் ரலியல்லாஹு ஒரு முறையாக பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வோடு பண்ணது ஒரு முறை, அதன் பிறகு வருடம் மௌத்தா போற வரைக்கும் பண்ணியிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு மௌத்தா போற வரைக்கும், உஸ்மான் ரலியல்லாஹு மௌத்தா போற வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்கன்னு வருது. அபூபக்கர் அடுத்து 2 வருஷம் தான் இருந்தாங்க, 2 வருஷமா ஹஜ் பண்ணாங்கன்னு வருது. ஆயிஷா அம்மா 30 ஹஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா 30 ஹஜ் பண்ணியிருக்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கிட்டத்தட்ட 35 ஹஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க மார்க்க அறிஞர்களாம் நிறைய ஹஜ் செஞ்சிருக்காங்க. நாம காசை முடிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு முறை பண்ணிட்டேன் இனிமே முடியாது, ஒரு முறை உம்ரா போயாச்சு இனிமே முடியாது, இது கஞ்சத்தனமா இல்லையா?
இது எவ்வளவு பெரிய மோசமான நிலைப்பாடா இல்லையா? நாம அடிக்கடி சொல்றதுதான், உங்க மனைவிக்கு அன்பளிப்பு கொடுக்க முடிவு பண்ணீங்களா, சிறந்த ஹஜ் உம்ராவை கொடுத்துருங்க. அதான் சிறந்த அன்பளிப்பு. உலகத்துல அதை விட அன்பளிப்பு தர முடியாது, யாராலும் தர முடியாது. உங்க அத்தா அம்மாவுக்கு ஏதாவது கொடுக்க முடிவு பண்றீங்களா, ஹஜ்ஜ உம்ராவை கொடுத்துருங்க. அதை தாண்டி எதையுமே தர முடியாது. உங்கள் நண்பர்களுக்கு அதை தாண்டி எதையுமே தர முடியாது. ஏன், நீங்க பெத்தெடுத்த பிள்ளைக்கு அதை தாண்டி எதையுமே தர முடியாது. ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகும்போது அந்த இடத்துல பாருங்களேன், அந்த மத்தாஃபுக்குள்ள பாருங்களேன், சின்ன சின்ன பிள்ளை, பிறந்த பிள்ளை எல்லாம் தோல்ல வச்சுக்கிட்டு அல்லாஹு அக்பர் இந்த மத்தாஃபுக்குள்ள சுத்துறதும், அதே போல அதாவது வந்து சஃபா உம்ராவுல அந்த சை செய்யற இடத்துல சுத்துறதையும் பார்த்தா அவ்வளவு அலாதியான காட்சி, அவ்வளவு அற்புதமான காட்சி. தன் பிள்ளைகளை தூக்கி கொண்டு சுமப்பவர்கள் அங்கே பார்க்கலாம், தன்னுடைய பெற்றோரை தூக்கி கொண்டு தள்ளுவண்டியில தள்ளி கொண்டு அங்கே போக வருபவர்களை பார்க்கலாம். இது எல்லாம் சிறந்த அன்பளிப்பு தன்னை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கிறது. அதனால வாழ்நாள ஒரு முறையாவது நாம் அந்த இடத்துக்கு போயிடணும். வசதி வாய்ப்பு இருந்தா அதுல கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணுமா இல்லையா படைச்சவன்? அப்ப ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து நிறைய செய்ய ஆசைப்படணும். வருடா வருடம் செய்யாட்டினாலும் பரவாயில்ல, அந்த ஹதீஸின் அடிப்படையில 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஹஜ் செஞ்சிடும், 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு உம்ரா செஞ்சிடும். வசதி வாய்ப்பு உடல் தாக்கத்து இருந்தால், உடல் தாக்கத்து இல்ல காசு இருக்கு பரவாயில்ல போக வேண்டாம், அல்லது காசு பணம் இல்ல உடல் தாக்கத்தை மட்டும் இருக்கு தேவையில்லை போக வேண்டாம், ரெண்டும் இருக்குன்னு சொன்னா காசு பணத்தெல்லாம் யோசிக்க கூடாது. என்ன, காசு பணத்தை அல்லாஹ் தந்தது தானே, அல்லாஹ் மீண்டும் தருவானா இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு வரணுமா இல்லையா? ஒரு ஆள் 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா குறைஞ்சு போச்சே கிடைக்க கூடாது. கொடுத்தது அவன் தான், அவனுக்காகத்தான் நீ செலவழிக்கிறோம், அதை மீண்டும் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. அந்த மனநிலையில நம்ம ஹஜ் உம்ராவை நிறைய செய்ய ஆசைப்படணும். ஹஜ் உம்ராவை நிறைய செய்ய ஆசைப்படணும். அதே போல அந்த ஹஜ் உம்ராவை முடித்து விட்டு வருபவர்களை நாம் கண்ணிய பார்வை பார்க்கணும். அதாவது இன்னொரு இடத்துல ஹதீஸ் இப்படியே வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஜ் உம்ராவை முடித்து விட்டு வருபவர்கள் கிட்டத்தட்ட 40 பேருக்கு சிபாரிசு செய்யும் தகுதியை அவருக்கு அல்லாஹ் தருகிறான். 40 பேருக்கு அப்படின்னு வருது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, 40 பேருக்கு சிபாரிசு பண்ற உரிமை கிடைக்குதுன்னா அவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவரா இருக்காரு அந்த ஹாஜி. யோசிக்கணுமா இல்லையா? ஒரு முறை ஹஜ் பண்ணா இப்படின்னா, ஒண்ணுக்கு மேற்பட்ட முறையில ஹஜ் பண்ணா அல்லாஹ் எவ்வளவு கூலியை கொடுப்பான். அப்ப ஹஜ் செய்து முடித்து விட்டு வருபவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவராக புனிதர்களாக வருகிறார்கள். அவர்களை ஓடி போய் சந்திப்பது தான் ஒழுக்கம், பணிவு, பண்பாக இருக்குமே தவிர அவர் வரட்டும் பார்ப்போம் என்ற நிலைப்பாடு வரக்கூடாது. நம்மால் முடிந்தவரை நம் மஹல்லாவிலோ நம் சொந்த பந்தத்திலோ யாரேனும் அந்த பயணத்தை மேற்கொண்டு திரும்புகிறார்கள், இந்த தேதியிலே வந்து விடுவார்கள் என்று நாம் அறிந்தோமையானால் முடிந்தவரை அவரை பார்த்து சந்தித்து அவரிடத்தில் துவாவை வாங்குவது அது நபியர்கள் நமக்கு கற்றுத்தந்த பண்பு. அதன் மூலம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையலாம். வல்லவன் அல்லாஹ் தஆலா இந்த வருடம் ஹஜ் உம்ராவை முடித்து விட்டு வருபவர்கள் பத்திரமாக தாயகம் திரும்ப அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களை கண்டு அவர்களிடத்தில் துவாவை பெறும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.